வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 10. ஆசீர்வதிக்கப்படுதல், மேற்கொள்ளுதல், மறக்கப்படுதல். ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. வெளிப்படுத்துதல் 7 வசனம் 6. ஆசேர் என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அர்த்தம். யாக்கோபு ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்று சொன்னார். ஆதியாகமம் 49 வசனம் 20. மோசேயும் ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று எழுதினார். உபாகமம் 33 வசனம் 24. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் ஓர் அடையாளம். மேலும் பாதத்தில் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் வாழ்க்கையில் கடினமான கட்டங்களை துதியோடும் நன்றி உணர்வோடும் கடந்து செல்வார். பரிசுத்த ஆவியை வழிகாட்டியாக கொள்கிறவர்க்கு தேவன் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று சொல்லுகிறார். உபாகமம் 33 வசனம் 25. நப்தலி என்றால் எனது போராட்டத்திற்கு என்று அர்த்தம். நப்தலியை பற்றி இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49 வசனம் 21. தனது மூத்த சகோதரர்களின் சுமைகளும் பொறுப்புகளும் இல்லாதிருந்த நப்தலி எழுத்து பணியில் ஈடுபட தொடங்கினார். அவருடைய இன்பமான வசனங்கள் இஸ்ரவேலருக்கு ஒரு ஊக்கமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தன. மேலும் அவர் தங்கள் எழுத்து ஆற்றலால் ஆத்துமாக்களை அழிவிலிருந்து ரட்சிக்கிற பணியில் ஈடுபட்டிருப்பவர்களை சுட்டிக்காட்டுகிறார். மனாசே என்றால் தேவன் என்னை மறக்கச் செய்கிறார் என்று அர்த்தம். ஆரம்பத்தில் மனாசே கோத்திரத்தார் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருந்த பகுதியை சொந்தமாக்க தவறிவிட்டார்கள். யோசுவா 17 வசனம் 12. மனாசே கோத்திரத்தில் பாதி பேர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் வாழாமல் அதற்கு வெளியே வாழ தெரிந்து கொண்டார்கள். என்னாகமம் 32 வசனம் 33. விக்கிரக வழிபாடு செய்வதாக குற்றச்சாட்டப்பட்ட போது மனாசே கோத்திரத்தார் தங்கள் சகோதரர்களை பழிவாங்காமல் அவர்கள் மீது நீடிய பொறுமையுடன் இருந்தார்கள். யோசுவா 22 வசனங்கள் 10-34 வரை. இறுதியில் மனாசே கோத்திரத்தார் எருசலேமிலும் ஆலயத்திலுமிருந்து வெகு தொலைவில் இருந்த போதிலும் யூதாவின் நல்ல ராஜாக்களின் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்வதில் முதலாவதாக இருந்தார்கள். 2 நாளாகமம் 15 வசனம் 9, 2 நாளாகமம் அதிகாரம் 30 வசனம் 1 மற்றும் 18. திருச்சபையானது பல்வேறு குணாதிசயங்களை உடைய பல மனிதர்களை உள்ளடக்கியது. பவுல் எழுதுவது போல் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். ரோமர் 12 வசனம் 5. செல்வம், எழுத்து திறமை, நீடிய சாந்தம், உண்மைத்தன்மை என்று கொடுக்கப்பட்ட தாளந்துகள் எதுவாக இருந்தாலும் தொலைந்து போனோரை தேடவும் ரட்சிக்கவும் சபை செய்கிற ஊழியத்தில் அவை ஒவ்வொன்றும் நன்மைக்கேதுவான தீவிர ஆற்றலாக ஒன்று சேர்ந்து செயல்பட்டன. பரலோக தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் உமது பணியில் எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து உமது மகிமைக்காகவும் பலருடைய ரட்சிப்பிற்காகவும் எங்கள் திறமைகளை பயன்படுத்த எங்களுக்கு உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு லூக்கா 2 வசனம் 36, 2 கொரிந்தியர் 12 வசனங்கள் 9 மற்றும் 10, கொலோசேயர் 3 வசனம் 17. ஆமேன்.